ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. கண்ணியமான பேச்சால் கடமை தவறாதவரும் இனிமையான மதுரவாக்கினால் இன்பம் ததும்ப இனிமையாய் நாவன்மை கொண்டவரும் புத்திசாலித்தனமாய் காரியத்தால் புகழின் உச்சிக்கு செல்பவரும் தன்னுடைய கலைத்திறமையை மற்றவரை மலைக்கு வைக்கும் மகாராஜா யோகம் கொண்டவரும் ஆகிய புண்ணிய பெற்ற புத்திமான்கள் மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, உலகெங்கும் உலாவரும் கலைக்காரன் புதன் பகவானி அருளாசியும் ஆதிக்கம் நிபுணயவும் பெற்ற மகா யோகசாலி உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த 2.5 வருட காலங்களில் 9ல் உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிதாக யோகத்தை செய்யாவிட்டாலும் காலம் கடந்து சென்றது. அந்தளவு பாதிப்பு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த 2025 மார்ச் 28ஆம் தேதி பிறகு உங்கள் வாழ்க்கை புயல் போல் செயல்பட போகிறீங்க. 10ல் உள்ள சனியால் பதவியோகம் சிலருக்கு கிடைக்க போகின்றது. சிலர் நாடாளும் மன்னர் வரிசையில் இடம்பெற போகிறீங்க. பார்வேந்தர் போற்றும் புகழ் மன்னனை நீங்கள் வலம் வர போறீங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று உலகத்தில் போராடும் தகுதிக்கு ஆனவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க. ஏனெனில் புத்தியால் காரியத்தை தடைகளை உயர்த்தும் புத்திசாலி புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்றவங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 9க்குரிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடும் சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் உங்களுக்கு அதியோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அதாவது ராஜ யோகாதிபதி 10ல் மீன வீட்டில் வரும்போது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது. சிலர் பெரும் தொழில் அதிபராக வரப்போறீங்க. சிலர் தன்னுடைய தொழிலை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் உங்களுடைய பிரான்சஸ் நிறுவனம் அவளுக்கு பெரும்பணமும் பணக்கார யோகம் கிடைத்து மிகப்பெரிய விவிஐபி லிஸ்டில் வரப்போகிறீங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க. காரணம், இந்த அருமையான பானுமைந்தன் சனீஸ்வர பகவானின் மீனமெட்டில் இருப்பதா விசேஷம். ஏனெனில் ராஜ யோகாதிபதி தசம கேந்திரத்தில் 10ல் உட்கார்ந்து அவருடைய 3ஆம் பார்வையை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியை பார்க்கின்றது. அதாவது தனவீட்டுக்கு 11ல் சரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு யோகம் விருத்தியாகும். எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு கலைத்திறமையால் புகழும் உச்சிக்கு செல்வாங்க. திரைத்துறையில் இருப்பவங்க மிகவும் புகழில் உச்சிக்கு செல்லக்கூடிய நேரம் இது. பெருமணத்தை குவிக்கக்கூடிய நேரம் இது. ஸ்திரச்சொத்தை வாங்கக்கூடிய நேரம் இது. இந்த 25, 26, 27களில் நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது. இதே பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சிலருக்கு வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகம் எதிர்பாராத வழியில் அமையப் போகின்றது. சிலர் பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய இயற்கையான சுகஸ்தானத யோகம் உங்களுக்கு அமையப் போகின்றது. இது நீங்கள் செய்த புண்ணியம் யோகம் என்றுதான் கூறுவேன். அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, எதிர்பாராத நண்பர்களால் நன்மை, மனைவழி ஆதாயம், நல்ல நண்பர்கள் கிடைத்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் மிதுனராசிக்காரர்களை அறிய போகுது. சகோதரர்களே, அந்த வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ண வேண்டியிருக்க. மேலும் புலிப்பாணி சித்தர் இவ்வாறாக கூறும்போது, பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற
சீரப்பா செல்லுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புலிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் இவ்வாறாக கூறுகிறார். மகர ராசியிலிருந்து கடகராசி என்ற நன்று ராசிக்குள் பானு மைந்தன் சூரிய பகவானின் மைந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து இந்த காலகட்டங்களில் இந்த ராசிகளில் மகர கடகராசியில் வருவதற்கு மிக பெரும் பணக்கார யோகமும் பதவியும் கிடைத்து ஸ்திரச்சொத்தியம் கிடைத்து இந்த கலியுகளில் இவர்கள் யார் என்பதை நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே. அந்த வகையில் நீங்கள் யோகமும் புண்ணியமும் பண்ணப்பட்டவங்க. இந்த 2.5 வருட காலங்களில் ராஜ யோகாதிபதி 10ல் வரும்போது சிலருக்கு பதவி யோகமும் சிலருக்கு பல 100 பேர்களை வைத்து வேலை செய்யறதுக்கு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக வர போறீங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவும் அளவுக்கு பெரும்பணமும் ராஜாங்க பதவியோகம் அரசியல் விஸ்தார அமைப்பும் கிடைத்து நீங்கள் யார் என்பதை மிதனத்தினர் உலகத்துக்கு உணர வைக்க போறீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தால் உலகத்தின் உச்சிக்கு வரப்போறீங்க. ஏனெனில் மிதன லக்கணத்துக்கு யோகாதிபதியாகும் சனி மிகவும் நெருங்கிய நண்பர். சனி 10ல் வரும்போது பதவி யோகத்தை கொடுத்து இவர்களை வாழ்வி உச்சநிலைக்கு கொண்டே செல்வார். இது நிதர்சனமான உண்மை. சிலருக்கு எதிர்பாராத வழிகளில் அயல் நாடுகளிலிருந்து நல்ல செய்தி வரும். லாட்டரி யோகம், புதையல் யோகம் மற்றும் எதிர்பாராத கரன்சி வருமானம், வெளிநாட்டு கிரிப்டோ கரன்சி வருமானம் இவருக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு அடிக்கப் போகின்றது. இது அவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லுவேன். அந்த வகையில் இவர்கள் இன்னும் யோகம் விருத்தி அடைய இவர்கள் அடிக்கடி திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஸ்ரீ பாலாஜியை அடிக்கடி சென்று வருடம் 2 முறை தரிசித்து பெறலாம். ஏழுமலையானை இவர்கள் தரிசித்து வரும் பொழுது இன்னும் பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் ராஜ யோகமாக இருக்கின்றார். ஏனெனில் இவர்களுக்கு மிதனலக்கணத்துக்கு 1க்கும் 4 சுகத்துக்கும் உயிருக்கும் காரணம் பெருமாள். அது திருப்பதி ஏழுமலையான் இவருக்கு அதியோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார். மேலும் இவர்கள் யோகம் விருத்தடைய அடிக்கடி சனீஸ்வரமான யோகம் விருத்தடைய காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அந்த சனீஸ்வர பகவானை மனதார துதித்து வணங்கி 17 கருங்கூலை மலர்களை அர்ச்சித்து வாருங்க. நலத்தீர்த்தத்தை நீராடி வாருங்க. அங்குள்ள ஏழை மக்களுக்கும் அங்குள்ள வறுமையில் இருப்போருக்கும் அன்னதான உடையதான உதவி பண்ணி சனீஸ்வர தாக்கத்தை குறைத்து யோகத்தை வெறுத்தி பொழுங்கொள்ளுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றே சாக நெறியில் சச்சரவின்றே சாக நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம். இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று மனதார துதித்து என் அப்பன் சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான செல்வாக்கு யோகங்களையும் பதவி யோகத்தையும் பல தலைமுறைக்கு சொத்து செய்யும் ராஜ யோகத்தையும் கொடுத்து இந்த 2025, 26, 27 மட்டுமல்லாமல் பல தலைமுறைக்கும் 30 வருடங்களுக்கும் தேவையான செல்வாக்கு யோகத்தையும் பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் நிதர்சனமான ஆசீர்வாதத்தை உங்களை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக மனங்குளிர செய்ய போடுவது என் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிதர்சனமாக உண்மை. உள்ள கம்பீரம் தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று இந்த 2025 பிறந்த எனக்காக என்று ஆட்டம் பாட்டி
பாட்டு பாடி சந்தோஷமா மனகுகிழ்ந்து இந்த 2000 புது தெம்போடு புது மகிமோடு புது வல்லமையோடு இந்த உலகமெல்லாம் நீங்கள் சென்று சந்தோஷமாக உலக சுற்று வாலிபராக வரப்போகுது. இந்த 2025 அருமையான பட்டியலில் தனக்கார பட்டியலில் பெரும் பணக்கார பட்டியலில் முதல் தரமாக ராஜ்யத்தை பிடிப்பது இந்த மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களே.